வணக்கம். நான் டாக்டர் அரவிந்த் குமார் பேசுகிறேன். இருதய சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், ஹார்ட் சிட்டி, திருச்சி. இன்றைக்கி உங்களுக்கு இருதயத்தை ஆரோக்கியமாக எப்படி வைப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜென்ரலாக ஆரோக்கியம் யாருக்கு குறையும்? வயது முதிர்ந்தவர் குறையும். சர்க்கரை இருக்கவங்களுக்கு ஆரோக்கியம் குறையலாம், ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு குறையலாம், கொலஸ்ட்ரால், புகைப்பிடிப்பவர்களுக்கு, சோம்பேறியாக இருக்கவங்களுக்கு, நடக்காமல் இருக்கவங்களுக்கு, எக்ஸசைஸ் இல்லாமல், நல்லா தூங்க இல்லாமல் இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க, இவங்களுக்கு தான் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ இவங்களை எப்படி ஆரோக்கியமாக வைக்கிறதுங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை பொதுவாக நம்ம வந்து ஆரோக்கியத்திற்குண்டான பயிற்சி, அதாவது வயசு முதிர்வை தவிர்க்கலாம், பின்னாடி கொண்டு வரலாம். மற்ற வியாதிகள் சர்க்கரை, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால்லேருந்து மீண்டும் வரலாம்னா அதோட முதல் ட்ரீட்மெண்ட் வந்து உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சினா நான் வந்து ஜிம்மில் போய் ஃபிசியோ பண்ணுறோம், கார்டியோ பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைங்க. தினம் உங்கள் வீட்டில் இருக்க வீட்டு பக்கத்தில் போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 3 கிலோமீட்டர் நடந்தாலே ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ் வந்துடும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இது இல்லாமல் டயட் பார்த்திங்கன்னா, பொதுவாக அதிகமாக வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கொஞ்சம் கலோரி ஜாஸ்தின்னு சொல்லுவோம். வேகமாகவும் சர்க்கரை ஏற்றும், கலோரி ஜாஸ்தி. அதாவது பாலில் இருக்கட்டும், சர்க்கரை இருக்கட்டும், ரைஸில் இருக்கட்டும், எல்லாமே அதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நைட்டு 8 மணிக்கு மேலே, சூரியனே வந்து நைட்டு 6 மணிக்கு வந்து தூங்க போய்ட்றாரு. அதனால தான் கோடிக்கணக்கான வருஷங்கள் இன்னும் இருந்துகிட்டே இருக்காரு. ஸோ நம்ம அதை மாதிரியும் அதையும் மதித்து 8 மணிக்கு மேலே கரெக்டாக அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு தூங்க போயிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா 7 மணி நேரம் தூங்குனீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். ஸோ அந்த சாப்பாட்டில் வந்து நைட் 8 மணிக்கு மேலே காலையில் 8 மணி வரைக்கும் சாப்பிட வேணாங்கிறது ஒரு நல்ல விதமான ஆரோக்கியத்திற்கு முதல் ஸ்டெப். அதில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, ஜென்ரலாக எதை தவிர்க்கலான்னு பார்த்துட்டா சாப்பிட்றது ஈஸி. பிஸ்கெட், பேக்கரி ஐட்டம், ஸ்வீட், இது எல்லாமே வந்து நேரடியாக அந்த சர்க்கரையோட பாதிப்போடு இருக்கிறதுனால எப்பயுமே வந்து அதிக கலோரி கொடுக்கும், வெயிட்டை ஏற்றும், கொலஸ்ட்ரால் அடைக்கும், ஆரோக்கியத்தை குறைக்கும். ஸோ பிஸ்கெட், பேக்கரி ஐட்டம், ஸ்வீட் சாப்பிடாதீங்க. அது மாதிரி உப்பில் ஊற வைத்தது, ஊறுகாய், அப்பளம், மத்தல், சிப்ஸ், இதெல்லாமே வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பிரதானமான உணவுகளில் அது ஒன்று. அது மாதிரி நாங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு, நான்வெஜ் சாப்பிட்ற பிரியர்கள்னா கறி, மீன், முட்டை சாப்பிட்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். அது சாப்பிட்றப்ப நீங்கள் நிறையா அதோட இணைஞ்சு ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா தான் கெடுதல். ஸோ குவான்டிட்டி, அதாவது அளவு வந்து அதே அளவு இருந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நான் தினம் ஒரு முட்டை சாப்பிட்றேன், ஒன்று மஞ்சக்கரோடு தான் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இதெல்லாம் சயின்ஸ் பிரகாரம் கண்டிப்பாக சாப்பிட்லாங்கிறது எங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த நான்வெஜ் சாப்பிட்றது நல்லது. வெஜிடேரியனுக்கு என்ன தான் சாப்பிட்றது? இந்த பன்னீர் சாப்பிடுங்க, நெய் சாப்பிடுங்க, இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது, நல்ல உணவுகள் தான். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். எதுவுமே எக்ஸஸாக போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்ல பருப்பு வகைகள், சுண்டல் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. கரெக்டாக நம்ம ஸ்கூலில் எந்த நேரத்தில் சாப்பிட்டோமோ அந்த நேரத்தில் சாப்பிட்றது தான் இன்னமும் கரெக்ட். காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப 8 மணிக்கு சாப்பிட்ருப்போம், மத்தியானம் பெல் அடிக்கிற மாதிரி 1 மணிக்கு சாப்பிட்ருப்போம், சாயங்காலம் 7 மணிக்கு சாப்பிட்ருப்போம். இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன பாதிப்புகள் வருது சர்க்கரைனால. சர்க்கரைக்கு வந்து நீங்கள் எந்த டாக்டர் வேணாலும் பாருங்கள். பார்க்குறப்ப பெரும்பாலும் இந்த 3 மாதம் ஆவரேஜுங்கிறது ஒரு 7 பக்கத்தில் வச்சுக்கோங்க. HbA1cன்னு சொல்லுவோம். சர்க்கரையோட அளவு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 125, 130 கீழே, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 175 பக்கத்தில் அது மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கிட்டீங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டா போதும். டாக்டர் கொடுக்குற மாதிரி உடற்பயிற்சி, டயட் இல்லாமல் நீங்கள் நம்பரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் 140, 90 கீழே எல்லா காரணத்துலையும் இருக்கணும். நீங்கள் நிறையா போயிட்டு 120 புக்கை படித்து அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க. 140, 90 கீழே ப்ரெஷர் இருந்தால் உங்களுக்கு நார்மல். ஐடியலாக கேட்டிங்கன்னா 120, 80 இருக்கணும். இது ஐடியலாக இருக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால்ங்கிறது LDL கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது, அதான் கெட்ட கொலஸ்ட்ரால். இது வந்து சர்க்கரை இருந்தால் 70 கீழேன்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை இல்லைன்னா 100 கீழே. இது இருந்தால் போதும். நல்ல கொலஸ்ட்ரால் HDLன்னு ஒன்று இருக்குது, அது 40க்கு மேலே இருக்கணும் பொதுவாக ஜென்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து 150க்கு மேலே இருக்கணும். இது இருந்ததுன்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் நான் நல்லா சாப்பிட்டு வெயிட்டாக இருக்கேன்னா, வெயிட்டுக்கு உண்டான அளவுனா ஹைட் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கோ அதில் 100 கழிச்சு அதுதான் வெயிட் இருக்கணும். 170 சென்டிமீட்டரில் இருந்தீங்கன்னா 100 கழிச்சிங்கன்னா 70 கிலோவுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியாதிகள் வரும். அது மாதிரி வயிற்று சுற்றளவு, நம்ம பேண்ட் சைஸ், ஜென்ஸ்லாம் பார்த்தா பேண்ட் போடுறோம் இல்லையா, அதில் வந்து 34 சைஸ்க்கு மேலே பேண்ட் போட்டாலே சர்க்கரை வியாதி வரக்கூடியதும், அதனால் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகளும் எப்பயுமே கூட. ஸோ இதெல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், நீங்கள் தினம் பண்ண வேண்டிய விஷயந்தான். அதை நம்ம சீராக பண்ணி, சரியாக பண்ணி, நல்லா நடந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா தூங்கி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வியாதியும் கிடையாது. ஹார்ட் பக்கத்தில் வியாதி வரத்துக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.